அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது விஷ்ணு புராணத்தை நமக்கு அருளிய பராசர முனிவரின் வரலாறாகும். இவர் வசிஷ்ட மகரிஷியின் பேரனாவார். இவரது தந்தையின் பெயர் சக்தி மகரிஷி, தாயின் பெயர் அத்ருஷ்யந்தி. பராசரர் தன்னுடைய தாயின் வயிற்றில் கருவில் இருக்கும் பொழுதே தந்தையான சக்தி மகரிஷி கல்மாசபாதன் அப்படின்ற அரசனால் கொல்லப்படுறார். யார் இந்த கல்மஷாபாதன் இப்போ பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் வசிஷ்ட முனிவரோட சிஷ்யனாக இந்த கல்மாஷபாதன் இருக்கார். இவர் ஒரு அரச வம்சத்தை சேர்ந்தவர். இவர் நிறைய நற்பண்புகள் இருக்குது. பூஜைகள் யாகங்கள் எல்லாத்தையும் செய்கிறாரு. அதே நேரத்தில் மன்னர்ன்ற முறையில் காடுகளுக்கு போய் விலங்குகளை வேட்டையாடுவார். அப்படி ஒரு நாள் இவர் வேட்டையாடிட்டு திரும்பும்போது ரொம்ப குறுகலான ஒரு இடத்த கடக்க வேண்டி இருக்குது. அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கும்போது எதிர்பக்கம் ஒரு அந்தணர் வர்றார். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பக்கத்தில் நடந்து போய் அந்த இடத்த கடக்க முடியாது. யாராவது ஒருத்தர் பாதையை விட்டு சற்றே விலகி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மற்றவங்க அவங்கள பாதையை கடந்து போக முடியும். அப்போ அந்த அந்தணர் வசிஷ்ட முனிவரின் புதல்வரான சக்தின்றவர் தான் அவர். அவரை பற்றி இந்த கல்மாஷபாதனுக்கு தெரியல. அதனால் அவரை ஒதுங்கி நிற்குமாறு மன்னன் கூறுறாரு. சக்தி ரிஷியோ ஒரு மாபெரும் முனிவரோட புதல்வர். அதே சமயத்தில் சாஸ்திரங்களை நன்கு தெரிந்தவர். ரெண்டு பேர் சாலையை கடக்கும்போது முதலில் அந்தணர் தான் செல்லணும். அவர் செல்றதுக்கு மற்றவங்க வழிவிட்டு விலக வேண்டும் அப்படின்றது சாஸ்திர விதி. அதனால் கல்மாஷபாதனை சாலையை விட்டு விலகி நிற்குமாறு அவருக்கு சொல்கிறார். சக்தி ரிஷி சொல்கிறார். இதை கேட்ட மன்னனுக்கு கோபம் வந்துடுது. உடனே அந்த சக்தி ரிஷியை சாலை ஓரத்தில் தள்ளி விட்டுட்டு மேலே போக தொடங்குறாரு. அந்த சக்தி ரிஷி தனக்கு நேர்ந்த அவமானத்தை எண்ணி துடிக்கிறார். உடனே அவர் கோபம் சாபம் விடுறார். மன்னனான நீ மனிதக்குள்ள மாமிசத்தை திங்கக்கூடிய ராட்சசனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாரு. உடனே அந்த கல்மஷபாதனும் ராட்சசனாக மாறி சாபம் கொடுத்த அந்த சக்தி ரிஷியையும் அவருடைய பிள்ளைகளையுமே கொன்று சாப்பிட்றான். அப்போ சக்தி ரிஷியோட தந்தையான வசிஷ்ட மகரிஷியும் தாயாரான அருந்ததியும் இந்த புத்திர சோகத்தால் ரொம்பவே தடுமாறி வருத்தப்படுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வசிஷ்டரின் மருமகளான அத்ருஷ்யந்தி, அதாவது இறந்து போன அந்த சக்தி முனிவரோட மனைவி கருவுற்று இருக்கிறது தெரியுது. அந்த கருவில் இருந்த திரு தான் பராசர முனிவர். அத்ருஷ்யந்தியின் வயிற்றில் இருந்த கரு 12 ஆண்டுகள் தாயின் வயிற்றிலேயே இருக்குது. ரிஷிகள் ஓதும் மந்திரங்களை கருவிலேயே கேட்டு தெளிவு பெறுது. தந்தை இறந்துட்டதால் தாத்தாவான வசிஷ்டர் தான் அந்த குழந்தைய வளர்த்துட்டு வர்றாரு. அரக்கனால் தன்னோட தந்தை இறந்ததை கேள்விப்பட்ட பராசரர் அந்த அரக்க இனத்தையே அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு யாகம், அதாவது சத்திர யாகம் செய்கிறாரு. யாகத்தின் பலனால் உலகில் இருக்கிற எல்லா அரக்கர்களும் யாக கூட்டத்தில் தானாகவே விழுந்து இறக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சிவபெருமானும் புலஸ்திய மகரிஷியும் பிரம்மாவும் யாகத்தை நிறுத்துங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதனால் மகிழ்ந்த பராசரரும் யாகத்தை உடனடியாக நிறுத்துகிறாரு. அதனால் மகிழ்ச்சி அடைந்த புலஸ்திய மகரிஷி பராசரருக்கு பூர்ண சம்ஹிதை அப்படின்ற நூலை எழுதுறதுக்கு அருள் செய்கிறார். இவர் ஜோதிட கலையிலும் கைத்தேர்ந்தவர். நட்சத்திரம், திதி முதலியன அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட நாளில் நல்ல நிலையில் உச்சத்தில் இருக்கும்பொழுது மனைவி மூலமாக ஒரு குமாரனை பெற்றால் அவன் உலகம் போற்றும் உத்தமனாக இருப்பான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு புனிதமான நாள் வர்றதுக்கு தன் மனைவி அடையிறதுக்காக பராசரர் தவத்திலிருந்து தம் பர்ணசாலைக்கு புறப்படுறாரு. வழியில் யமுனை நதி குறுக்கிடுது. தாசராஜனோட வளர்ப்பு மகள் யமுனையில் படகு விட்டுக்கிட்டு இருக்கிறாள். அவள் படகுத்துறையில் படகுடன் இருக்கின்றாள். பராசரர் படகை அந்த கரைக்கு விடுமாறு சொல்கிறாரு. சுவாமி, படகுக்கு தேவையான பாரம் வேண்டுமே, தாங்கள் ஒருவர் தானே இருக்கின்றீர், இன்னும் சிலர் வந்தால் படகினை ஆற்றில் இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்கிறா. அந்த பெண் சொல்கிறா. அவளோட பெயர் தான் மச்சகந்தி. பெண்ணே, படகினுக்கு தேவையான பாரமாக நான் ஒருத்தனே இருப்பேன், படகினை நதியில் விடு என்று அவசரப்படுத்தினார் முனிவர். ஏனென்றால் புனிதமான நாளில் நல்ல நேரம் கடந்துவிடக்கூடாது என்ற அவசரம். யாரோ ஒரு மகானுபாவர் என்று எண்ணிய மச்சகந்தி படகினை விட சம்மதிக்கின்றால். படகு யமுனைக்குள் செல்கின்றது. முனிவர் வானை ஆராய்ந்தார். நட்சத்திரம் உச்சத்தினை அடைந்தது. தாம் கணித்த நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தார். இனி தன்னுடைய ஆசிரமம் செல்வதற்குள் குறிப்பிட்ட காலம் கடந்துவிடும் என்று உணர்ந்தார். மச்சகந்தியிடம் செய்தியை தெரிவித்து அவள் சம்மதத்துடன் அவளை பரிமள கந்தியாக ஆக்கி நதியின் நடுவே ஒரு தீவை உண்டாக்கி அங்கே அவளிடம் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தைதான் வேதவியாசர்.
விஷ்ணு புராணம், பராசர சம்ஹிதா, பராசர கீதை, பிருகத் பராசர சம்ஹிதா போன்ற மற்ற பாடல்களையும் அவர் இயற்றினார். மேலும் பல நூல்களை இயற்றினார். அவற்றில் ஜோதிடத்தை பற்றிய அவரது நூல்கள் மிக முக்கியமானவை. பண்டைய மற்றும் தற்போதைய ஜோதிடம் பராசரரால் வகுக்கப்பட்ட விதிகளை அடிப்படையாக கொண்டது. இதற்காக அவர் வேத ஜோதிடத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். இவர் எழுதிய விஷ்ணு புராணம் இவர் உலகுக்கு வகுத்து கொடுத்த பக்தி மார்க்கம். ஸ்ரீமத் பாகவதத்திற்கு மூல நூலாகும். விஷ்ணு புராணத்தில் அத்வைத வேதாந்த கருத்துக்கள் பின்னி பிணைந்து இருக்கும். தேவர்க்கு கொடுத்தது போக மீதமான அமுதத்தை விஷ்ணுமூர்த்தி இவரிடம் கொடுக்கின்றார். பராசரர் அதனை அசுரருக்கு பயந்து பூமியில் புதைத்து வைக்கின்றார். வக்ராசுரன், தண்டாசுரன், வீராசுரன் என்ற 3 அசுரர்களும் அமுதத்தை கவர முயற்சி செய்கின்றனர். பராசரர் சிவனை வேண்டுகின்றார். உடனே சிவபிரான் பராசக்தியிடம் சண்டகாதினி, வீரை, சயந்தி, சயமர்த்தினின்னு 4 துர்க்கைகளை படைத்து அவர்கள் மூலமாக அசுரர்களை கொள்கின்றார். புதைத்து வைத்த அந்த அமுத குடம் அமுத நதி என்னும் நதியாக பெருகியது. பவானி கூடலில் உள்ள நதி இதுதான் என்று நம்பப்படுகின்றது. மேலும் பராசர முனிவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தவர் என்று நம்பப்படுகிறது. பன்ஹலா கோட்டை கோலாப்பூர் ஜில்லாவில் இருக்கின்றது. அந்த கோட்டையில் உள்ள ஒரு குகை பராசரர் வாழ்ந்த இடம் என்று மக்கள் கருதுகின்றனர். இந்தியாவின் புராணங்களால் இவர் ஒரு மிகச்சிறந்த முனிவராக போற்றப்படுகின்றார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.